இந்த காலை வேளையிலே நாம் இணைந்து இன்னைக்கு ஜெபிக்க இணைந்திருக்கின்றோம். ஆண்டவர் இன்று காலை ஜெபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நல்ல ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. கடந்த வாரங்கள் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து, தேவன் இந்த நாளிலே நம்மை காலையில் எழும்ப செய்திருக்கிறார். தேவன் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துவோம். அவருடைய தயவுக்காக நன்றி செலுத்துவோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியனவாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. காலையிலே நம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நாங்கள் ஆங்காங்கே இணைந்து விசுவாசிகளாக, குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக இணைந்து இந்த காலவெளியிலே ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆமென். சங்கீதம் 90:14 வாசிக்கிறோம். Satisfy us in the morning with your love. அப்படி அன்பினால் காலை வேளையிலே எங்களை திருப்தியாக்கும். ஆமென். காலையிலே ஆண்டவர் தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்பி நம்மை திருப்தியாக்கி அந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தி போக வைக்கிறார். அவருடைய சர்வ வல்லமை, அந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை, அந்த நாள் முழுவதும் அவருடைய வல்லமை. ஆமே, நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அந்த காலவெளிக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை துதிப்போம். அந்த காலவெளியிலே வல்லமுள்ள நாமம், மகிமுள்ள நாமம். ஓ ரப் கபால பஹந்தர பலபோ சந்தனதி அந்தரோ. கிருபை எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். கிருபை நினைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமே. இந்த வருடத்தில் இத்தனை மாதங்களில் நம்மளை பாதுகாத்து, கடந்த வாரங்கள் எல்லாம் பாதுகாத்து கர்த்தர் இந்த வாரத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். காலை வேளையிலே நாம் அங்கங்கே குடும்பங்களாக, பிள்ளைகளாக இணைந்து வர, ஊழியர்களாக இணைந்து வர, ஊழியரோடு இணைந்து ஜெபிக்க இந்த அதிகாலை வேளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மகாபெரும் தயவு, அவருடைய மகாபெரும் இரக்கம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம், நம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த கால்வெளியிலே எங்களை நிரப்புவதாக, எங்களை மூடுவதாக. நம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். வல்லமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். ஆமென். உயிர்த்தெழுந்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், உன்னத பிரசன்னம் இந்த கால்வெளியிலே எங்களை நிரப்புவதாக. எல்லாரும் ஆண்டவரையும் நம்முடைய பிரசன்னத்தினால் இந்த கால்வெளியிலே எங்களை நிரப்போம். நம்முடைய மகிமையின் பிரசன்னம், நம்முடைய வல்லமையின் பிரசன்னம், ஆண்டவரே நம்முடைய ஆளுகையின் பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. தேவாவும் சமூகமே, எனது பிரியமே, இந்த கால்வழியில நல்ல ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து ஒவ்வொரு இடங்களில் கர்த்தருடைய வல்லம் இந்த கால்வழியில இறங்கட்டும். இந்த நாள் ஒரு மகிமை நாள், இந்த நாள் ஒரு வெற்றி நாள், உன்னதமான நாள். ஆமென். ஆச்சரியமான நாள். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்கிற நாள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி. Oh, we praise the holy name. தேவாவும் சமூகமே, இந்த காலையில் அதிகாலையில் நம்முடைய சமூகத்தினால் எங்களை நிரப்போம். நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, நம்முடைய மகிமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி. ஹல்லேலூயா. Blessed be thy holy name. Ora bakkabala yantara manaboshandana modiyantala barabakkarabalaban rikamdala hantara diyantaro. இந்த கால்வெளியில் நம்முடைய மகிமையின் பிரசன்னங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நம்முடைய மகிமையின் பிரசன்னம்
ஆண்டவரே, எங்களை மூடுவதாக, நம்முடைய வல்லமையின் பிரசனம் எங்களை நிரப்புவதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிருபைகளை செலுத்துகிறோம், நன்றியை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஓ மகிமை, 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 மகிமை. உடைய வல்லமுள்ள உடைய பிரசனத்திற்காக நன்றி. ஆச்சரியமான உடைய பிரசனத்திற்காக நன்றி. மகிமையின் பிரசனத்திற்காக நன்றி. வல்லமையின் பிரசனத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. இந்த காலவெளியில் நம்முடைய இரத்தத்தின் வல்லமை எடுக்கிறோம், நம்முடைய ஆளுகை எடுக்கிறோம், எல்லா தடைகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள் நீங்குகிறதற்காக நன்றி. ஜெயம் உண்டாகிறதற்காக நன்றி. வெற்றி உண்டாகிறதற்காக நன்றி. நம்முடைய மகிமைக்காக நன்றி, மகிமைக்காக நன்றி, நம்முடைய கிருபைக்காக நன்றி, நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவா, உம்முடைய பிரசன்னம் இந்த கால்வெளியில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம், நம்முடைய வல்லமையின் பிரசன்னம், நம்முடைய கிருபையின் பிரசன்னம் இந்த கால்வெளியிலே எங்களை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். ஹல்லேலூயா. Oh, we praise thy holy name, holy name. Thank you, Lord. எல்லாரும் இணைந்து தேவா, உம்முடைய பிரசன்னம் இந்த கால்வெளியிலே எங்களை நிரப்புவதாக, உம்முடைய மகிமை எங்களை நிரப்புவதாக. தேவா, உம் சமூகமே எனது பிரியமே. தேவா, சமூகமே எனது பிரியமே. தேவா, உம் சமூகமே எனது பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. வானத்தின் வாசல் நீரே. இந்த கால்வெளியில் அவரை ஆராதித்து, வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவாவும் சமூகமே எனது பிரியமே. தேவாவும் சமூகமே எனது பிரியமே. நம்பிக்கை தெய்வம் நீரே. எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணி, நங்கூரம் என்றும் நீரே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. தேவா, உம் சமூகமே எனது பிரியமே. தேவாவும் சமூகமே எனது பிரியமே. எல்லாரும் கரங்களை வைத்து, கத்தாதி கத்தாதி கர்த்தர் நீரே. கானான் தேசம் நீரே. கத்தாதி கர்த்தர் நீரே. கானான் தேசம் நீரே. தேவாவும் சமூகமே எனது பிரியமே. தேவாவும் சமூகமே எனது பிரியமே. தேவாவும் சமூகமே எனது பிரியமே. நல்ல கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலவெளியில் ஆண்டுடைய மகிமை ஒவ்வொரு இடங்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும், பிள்ளைகளையும், வாலிபர்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். Be filled with the fire of the Holy Spirit this morning. இந்த காலவெளியில் அவருடைய மகிமை நம்மை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற
மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காணொளியிலே இந்த வசனத்தை தியானித்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை வைத்து அப்படியே ஜெபிக்க போகிற சில நிமிடங்கள். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நிற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரம் எங்கள் குடும்பம், எங்கள் சபை, எங்கள் ஆண்டவரே பிள்ளைகள், ஆண்டவரே எங்கள் தேசம் இப்படிப்பட்ட ஒரு தேசமாய், எங்களுடைய குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமாய் நிற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஒரு ஆண்டவரே நல்ல குடும்பமாய் நாங்கள் இருக்கணும். ஓ, நீர் அதற்கு எங்களுக்கு கிருபை செய்யணுமே. மகிமையுள்ள எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி. துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய தேவனே, உமக்கு நன்றி. இந்த மிகுந்த கனிகளை கொடுத்து நிற்கால்களின் ஓரமாய் நடப்படுவதற்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:3 அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். இந்த காலவெளியில் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கணும், நம்முடைய வசனத்தில் நாங்கள் நிலைத்திருக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும். 2வது, பரிசுத்தத்தினால் அதிக கனிகளை கொடுக்கலாம். ஒரு மரம் கனி கொடுக்க அந்த மரத்தை சுத்தம் செய்து அதை கொத்தி எருவோட்டு சுத்தம் பண்ணும்போது கனி கொடுக்கிறது. அந்த காலவெளியில் ஆண்டவரே, தன் காலத்தில் தன் கனியத்திருக்கிற குடும்பங்களாய் பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். 3வது, நிலைத்திருந்தால் நல்ல கனியை கொடுக்கும். ஆமேன். 4வது, அவரை சார்ந்து வாழ்ந்தால் நல்ல கனியை கொடுக்கும். ஆமேன். அடுத்து ஜெப வாழ்க்கை. ஆமேன். கேட்டுக்கொள்வது எதுவோ ஜெப வாழ்க்கை. தேவனுக்குள்ள நாம நல்ல கனி கொடுக்கிற குடும்பமா இருக்கணும் அப்படின்னா கை வைத்து ஜெப வாழ்க்கை. அதனால தான் இந்த காலவெளியில் இப்படி இணைந்து நாம் சபையாக, விசுவாசிகளாக, குடும்பங்களாக ஆங்காங்கே கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமே, இந்த ஜெபம் நம்மை வளரச் செய்யும். இந்த ஜெபம் நம்மை ஒரு தோட்டத்தை போல, கனிகளைப் போல மாற்றும். தன் காலத்தில் தன் கனியை தந்து, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 17:23 அது கனி தந்து மகிமையான கேதுருவாய் இருக்கும் என்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிற குடும்பங்களாய், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், தன் காலத்தில் தன் கனி, அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியம் நடக்கணும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். அந்த காலவெளியில் ஆண்டவரே, குறிப்பிட்ட காலங்களில் எந்தெந்த காலங்களில் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும். அதுக்கு நீர் கிருபை செய்யும். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை ஆண்டவரே உன் நிமித்தம் கண்டிப்பேன்னு சொன்னீரேப்பா. நல்ல கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, இந்த பூமியின் கனிகளை பட்சித்து போடுறதெல்லாம் அழிக்கப்பட்டு நல்ல ஆசீர்வாதங்களை அனுபவிக்க மல்கியா 3:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் காணிக்கைகள் தசமங்களை கொண்டு வாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து நிரப்புவேன். கிவிங் டு காட், ஹானரிங் காட். தேவனை கனப்படுத்த வானம் திறக்கப்படுகிறது. அந்த 11வது வசனம் மல்கியா 3:11 உன்னுடைய பூமியின் கனிகளை எது பட்சிக்கிறதோ அதை நான் கண்டிப்பேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். அந்த காலவெளியில் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் நல்ல கனிதருகிற குடும்பமா, நல்ல நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட குடும்பமாய், பிள்ளைகளாய் நாங்கள் மகிமையாய் மாறணும். நீர் அதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி. கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. உம்முடைய தயவுக்காக நன்றி. மகிமையான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. கைசத்தி அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். அன்பு தான் ஆண்டவரோடு அன்பில் இணைந்திருக்கணும். அன்பு மிகுந்த கனிகளை கொடுக்கும். வேதத்திலே நல்ல அப்படி கனிகளை கொடுத்தவர்களெல்லாம், யோசேப்பு நல்ல கனிதரும் திராட்சை செடி, ஆண்டவரோடு இணைந்திருந்தபடினால் நல்ல கனிகளை கொடுத்து அவன் தேவனுக்கு மகிமையான ஒரு கிரீடமாக இருந்தான். கைசத்தி எங்கள் குடும்பத்தை அப்படி நீர் மாற்றும். இந்த காலவெளியிலே தன் காலத்தில் தன் கனியை தருகிற மகிமையுள்ள குடும்பமாக எசேக்கியேல் 17:23 அது கனிதந்து மகிமையான கேதுருவாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்களாக ஆண்டவரே கைசத்தி ஸ்தோத்திரம் பண்ணி, எந்த கீழ்காற்றினால் கனிகள் காய்ந்து போகக்கூடாது. எசேக்கியேல் 19:12 கீழ்காற்றினால் கனிகள் காய்ந்து போகுமாம். சில நேரத்தில் குடும்பத்தில் போராட்டங்கள் வந்து, வேதனைகள், பிரச்சனை வந்து நம்முடைய கனிகளை காய்ந்து போக வைக்கும்.
இந்த காலை அவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது, மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த அன்பினால் நம்மை நிரப்புகிறார், ஜபாவினால் நம்மை நிரப்புகிறார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அங்கங்கே இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அங்கங்கே குடும்பங்களாய், பிள்ளைகளாய், ஊழியர்களாய் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் சில நிமிட இந்த ஜெபங்கள் இணைந்து நாம் ஜெபிக்கிற ஜெபம், ஒரே நேரத்தில் பல இடங்களில் கூடி ஒரே வார்த்தைகளை சொல்லி ஒரே வசனத்தை தியானித்து ஒரே தேவனை, ஒரே வல்லமுள்ள நாமத்தை நாம் துதித்து ஜெபிக்கிறோம். ஆமென். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அதிகாலையில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் ஏராளமான நன்மைகள். ஓ, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். இன்னைக்கு காலையில் நம்ம ஜெபிக்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் நல்லா உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணி இன்னும் சில நிமிடங்கள் அப்படி ஜெபித்து கொண்டே இருக்க போகிறோம். அதிகாலை ஜெபம். காலையில் எழுப்பி நம்ம ஜெபம் பண்ணால் அந்த நாளுக்குரிய எல்லா அந்தகாரங்கள் எல்லாம் கட்டி நம்ம ஜெபிக்கலாம். அந்த நாளில் வர்ற எல்லா காரியங்களையும் மைண்ட் பண்ணி ஜெபம் பண்ணிடலாம். ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, அது அதிகாலை விடியும் முன்னே நான் எழுந்திருப்பேன். சங்கீதம் 119, 147. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வல்லமை நமக்கு தரணும். இந்த காலையில் எழும்பி பழகிட்டோன்னா வல்லமை தான். கையெழுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்தந்த இடங்களிலே குடும்பங்களாக, பிள்ளைகளாக இணைந்திருக்கிறாங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழும்பி பழகிட்டா போதும். ஈசாக்கை போல, யாக்கோபை போல, இயேசுவை போல காலையில் எழுந்து ஜெபித்து அதிகாலமே சங்கரிப்பேன். தாவீது சொன்னது போல காலமே எழும்பி அன்னைக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளை கட்டி ஜெபம் பண்ணி, அன்னைக்கு வர்ற போராட்டங்கள் எல்லாம் கட்டி நாம ஜெபம் பண்ணும் போது ஒரு பெரிய வல்லமை புறப்படுகிறது, ஒரு பெரிய மகிமை புறப்படுகிறது, ஒரு பெரிய அக்கினி புறப்படுகிறது. இன்று காலை ஒரு வல்லமை புறப்படுகிறது. ஆமென். நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றப் போகிறார். பிள்ளைகளை மாற்றப் போகிறார். குடும்பங்களை மாற்றப் போகிறார். கையசிச்சு சொல்லுங்க, எங்களுடைய அந்தந்த காலத்தின் கனிகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, எல்லா இடத்திலும் அந்தந்த காலத்துக்குரிய கனியை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, 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 நன்றி. அனுதினம் நான் உண்மையில் வளரணும் ஆண்டவரே. கனி கொடுக்கிற லெவலுக்கு நாங்கள் நல்லா வளருவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யணுமே. அந்த கிருபையினால் எங்களை நிரப்போம் என்று கேட்போம். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்ல எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆச்சரியமான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அனுதினம் உம்மில் நாங்கள் வளரணும், அனுதினம் நாங்கள் பலன் அடையணும். ஹல்லேலூயா. என்ற எல்லாரும் ஆண்டவர் இந்த கால்வழியிலே நோக்கி பார்த்து ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்ல எங்கள் தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. நாள் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அதிசயம் செய்ய வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே கிருபை புரிய வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே
அனுக்கிரகம் தர வேண்டுமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவெளியிலே ஒரு வல்லமை எடுப்போம், ஒரு மகிமை எடுப்போம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை கனி கொடுக்கிற குடும்பங்களாக இந்த காலவெளியில் எங்களை மாற்றி விட்டதற்காக நன்றி. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை பொறுக்கிற குடும்பங்களாய், பிள்ளைகளாய், திருச்சபையாய் இந்த தேசத்தில் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. உண்மை நிலைத்திருக்க, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க, உண்மை சார்ந்து வாழ, வார்த்தையை நிலைத்திருக்க, ஜெபத்தில் நல்ல உறுதியாயிருக்க, அன்பிலே நிலைத்திருக்க இந்த காலவெளியில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வேலைகளில் எங்களோடு கூட வாரும், பிரயாணங்களில் எங்களோடு கூட இரும். இன்றைக்கு அவருடைய இன்டர்வியூ காரியங்கள் எதிர்ந்தால் நம்முடைய கிருபை இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாள், பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே படிப்பிலெல்லாம் கூட இரும். தேவைகளை சந்தியும், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். கனி கொடுக்காதபடி தடை செய்கிற அந்தகாரங்கள், நியாயமான ஆசீர்வாதங்கள் வர முடியாமல் தடை செய்கிற எல்லா அந்தகாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இன்று காலை கொஞ்ச நேரம் வந்து உங்களுடைய பாதபடியிலே துதிக்க, ஸ்தோத்திரிக்க, எங்கள் சபைக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு எல்லா கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இணைந்து கொண்ட எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், மக்கள், ஊழியர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாருக்காக உடைய நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.